வடக்குப்பட்டி ராமசாமி. எல்லாமே சொதப்பல் தான். காமெடின்ற பேர்ல வெறுப்பு தான் வருது. காமெடி பண்ணலாமா, ஹீரோயிசம் காட்டலாமான்னு அவர் முகத்துல குழப்பம் நல்லாவே தெரியுது. நல்ல கதையை தேர்ந்தெடுங்க. அப்படி கதை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களை மாதிரி கதாசிரியர்கிட்ட நீங்க அணுகுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி. சந்தானம் நடிப்புல வெளிவந்திருக்கிற இந்த வடக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்தை விமர்சனத்தை இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க, இதனுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1960 ஆரம்பிக்கிற இந்த திரைப்படம், சந்தானம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. பானை வியாபாரம் செய்து பொழப்ப நடத்திட்டு இருக்காரு. அந்த பானை வியாபாரம் சரியா நடக்காததால அவருக்கு சாமி மேல ஒரு வெறுப்பு ஏற்படுது. ஆனா அவருடைய தாயார் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளை நீ நம்பு, அப்பதான் வந்துட்டு நீ வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்றாங்க. இதுக்கு நேர்மாறா அவரு, எனக்கு வியாபாரம் சரியாகாததால நான் கடவுளை நம்ப மாட்டேன் அப்படின்னுட்டு ஒரு தீவிரமான நாத்திகரா இருக்காரு. இப்படிப்பட்டவர் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு திடீர்னு நினைக்கிறாரு. அது எப்படின்னா, கோவில் வேணாம் அப்படின்னு சொல்றவரு அதே கோவிலை வச்சு கட்டி அந்த கோவில் மூலமா நிறைய வருவாய் சம்பாதிக்கிறாரு. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கஷ்டப்பட்டு ஒழுங்கன்னு சொல்லாம பொய் சொல்லுங்க, பித்தலாட்டம் பண்ணுங்க, இப்படி செய்தா நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல கருத்து இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனா இது தவறான கருத்து. ஏன்னா உழைப்பால உயர்ந்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நாம காட்டலாமே தவிர இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்றது காட்டுறது தவறா எனக்கு படுது. சந்தானம் சம்பாதிக்கிறாரு. அரசாங்கம் சும்மா இருக்குமா? அரசாங்கம் ஒரு தாசில்தார் மூலியமா அங்க வந்து தொல்லை கொடுக்கிறாரு. உங்க கோவில் வருவாய் எவ்வளவு வருது, அதனுடைய கணக்கு வழக்கை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு சந்தானம் மறுப்பு தெரிவிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இது எங்க கோயில், எங்க ஊர் கோயிலுக்கு நீங்க யார் வந்து கணக்கு கேட்கறது, நாங்க கணக்கை காட்ட முடியாது அப்படின்னு சந்தானம் சொல்றாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றத மிச்சம் பாதி கதை இருக்கு. ஆனா இந்த கதையில நிறைய சொதப்பல்கள் இருக்கு, நிறைய தேவையில்லாத கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. ஹீரோவா இருக்க சந்தானம் காமெடி பண்ணலாமா, ஹீரோயிசம் காட்டலாமான்னு அவர் முகத்துல குழப்பம் நல்லாவே தெரியுது. சந்தானம் சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்க பதில் சொல்ல கூட பரவாயில்ல. நீங்க ஒரு காமெடினா இருக்கும்போது பலர் உங்களுடைய நடிப்பை பாராட்டுவாங்க, விரும்பி பார்ப்பாங்க. பெரிய பெரிய ஹீரோக்களே நீங்க ஓரம் கட்டி உங்களுடைய டைமிங் காமெடியால எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிங்க. அப்படி இருக்கிற நீங்க இப்படி ஆயிட்டீங்களே, ஒரு ஹீரோ ஆகணுன்றதுக்காக நீங்க என்னென்னத்தை விட்டு கொடுப்பீங்க? ஹீரோன்னா சும்மாவா? இதுல நடிக்கணும், ஹீரோயிசம் காட்டணும், ஃபைட் பண்ணணும், லவ் பண்ணணும், ரசிகர்களை திருப்திப்படுத்தணும், ப்ரொடியூசரை நீங்க திருப்திப்படுத்தணும். இத்தனை பிரச்சனைங்க இருக்கு ஒரு ஹீரோவுக்கு. இந்த விஷயம் எல்லாம் உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. ஸோ நீங்க காமெடியும் பண்ண முடியாம ஹீரோயிசமும் பண்ண முடியாம நீங்க தவிக்கிறது நல்லாவே தெரியுது. என்ன கேட்டா, நீங்க பழைய மாதிரி காமெடினா வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு அந்த நாளையும் நான் எதிர்பார்க்கறேன். சரி, கதைக்கு வருவோம். இந்த கதையில நிறைய கேரக்டர்ஸ் வேஸ்டா இருக்கு. அதுல MS பாஸ்கர் ஒரு கேரக்டர். அவர் எதுக்கு வந்து என்ன செய்யறாருன்றது அது ஒரு கணக்கே கிடையாது. இன்னொன்னு, காமெடின்ற பேர்ல ஊருக்கே கண்வழி வருது, எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க, ஆனா அதை போட்டா யாருக்குமே கண்ணு தெரியாதான். இது என்ன புதுசா இருக்கு? அப்போ கண்ணு தெரியாம பூரா நாள் அப்படியே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலை செய்யறாங்களா? விவசாயத்துக்கு போறவங்களும் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க, கடைக்கு போறவங்களும் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன வியாபாரம் பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க? ஏன் சார் இப்படி குழப்பமான ஒரு திரைக்கதையை வச்சிருக்கீங்க? அதுக்கு பிறகு இன்னொரு கேரக்டர் நிழல்கள் ரவி, அவரு ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. ராணுவ ஜெனரலா வராரு. ராணுவ ஜெனரல்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நிமிஷம் காட்டுறீங்க, ஆனா அவரை வச்சு நீங்க காமெடி பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. சோ அவரு ஜெனரலா இல்ல காமெடியனா அப்படின்னுட்டு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளாரே இருக்கு. அவருடைய நடிப்பு நல்லா இருக்கு, பட் இந்த படத்துக்கு அவர் எவ்வளவு யூஸ் ஆகிறாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு மேஜர் ஜெனரல்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அதுவும் இந்த படத்துல வில்லேஜ்ல அது எங்கிருந்து தேவைப்பட்டது? திடீர்னு ராணுவத்தை காட்டுறீங்க. ராணுவத்துக்கும் இந்த வில்லேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு காமெடின்றதுக்காக அவரை நீங்க உள்ள கொண்டாந்துருக்கீங்க. ஜான் விஜய், ரவி மரியா அவங்களும் வந்துட்டு காமெடின்ற பேர்ல ஒரு கூத்து தான் நடக்குது. என்ன இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு ஒரு கருத்தா தெரியல. ஏதோ ஒரு கதையை எடுக்கணும்னுட்டு டைரக்டர் நினைச்சிட்டாரு. நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா படம் ஜெயிச்சிடும்னு அவர் நினைக்கிறாரு. இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இன்னொன்னு என்னன்னா, ஹீரோவான சந்தானமே இதுல காமெடி பண்ண முடியல, சரியா தன்னுடைய கேரக்டரை புரிஞ்சு நடிக்கலன்ற நேரத்துல நீங்க எல்லாம் நடிச்சு என்ன வந்துட போகுது சொல்லுங்க? டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துலயாவது ஓரளவுக்கு காமெடியாவது இருந்தது, சில கேரக்டர்ஸ் நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. ஆனா இதுல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருந்து கூட யாருடைய நடிப்பும் திருப்தியானதா இல்ல. எல்லாமே சொதப்பல் தான். காமெடின்ற பேர்ல வெறுப்பு தான் வருது. அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, அவங்களே இது பண்ணிக்கிறாங்க, நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி தெரியல. ஒரு கால் மத்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த இருக்கும் சந்தானம் சார், இது வந்துட்டு சரியான செலக்ஷன் கிடையாது. உங்களுக்கு நல்ல படமா
பார்த்து தேர்ந்தெடுத்து நடிங்கன்னு நான் சொல்கிறேன். அதே போல் டைரக்டர் சார், நீங்களும் வந்துட்டு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க. அப்படி கதை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்களை மாதிரி கதாசிரியர்கிட்ட நீங்கள் அணுகுங்க. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நல்ல கதைகளை கொடுக்குறோம். எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துலேயும் நிறைய கதைகள் இருக்குது. அதிலிருந்து நீங்கள் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் வந்து கதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்ல படத்தை மக்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு அடுத்ததா இன்னொன்று என்னென்னா, கன்னிவெடி சீன் ஒன்று வருது. அது காமெடியா இல்லை சீரியஸ்னஸா ஒன்றுமே புரியல. திடீர்னு குண்டு வெடிக்குது, திடீர்னு குண்டு வெடிக்கல, கூழாங்கல் கிடைக்குது. குழப்பமாகவே நீங்கள் எடுத்திருக்கீங்க டைரக்டர் சார். கூல் சுரேஷ் வாயை கோணையாக்கிட்டு இப்படி நடிக்கிறாரு. படம் பூரா இப்படியே அவரை உட்கார வச்சுட்டாங்க, அப்படியே படுக்க வச்சுட்டாங்க, அப்படியே அவர் நடிக்கவும் வச்சுட்டாங்க. இதில் என்ன ஒரு காமெடி வரப்போகுது? இப்படி அவர் முகத்தை வச்சுட்டா அவர் எப்படி பேசுவார்? அதுக்கு பிறகு வர்றவர் மொட்டை ராஜேந்திர ஆஸ் யூஸ்வலாக அவர் அடித்தொண்டையில் கத்தி பேசுகிறாரு. காமெடியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வருது, ஆனால் காமெடி வரல. இதுதான் என்னுடைய கருத்து. மியூசிக் வந்துட்டு இந்த படத்தில் 2 பாட்டு போட்டிருக்காங்க, ஆனால் ரெண்டுமே கேட்கும்படியா இல்லை. இசை வந்துட்டு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லலாமே தவிர ஒன்று சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு ஃபோட்டோகிராஃபி அது மட்டும் நல்லா இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் போராது. படத்தில் கதை, வசனம், நடிப்பு எல்லாம் நல்லா இருந்தால் தான் ரசிக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி என்னுடைய கருத்து என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா என்னோட ஹெட்லைன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் உயர்வான கருத்துக்களையும் பதிவிட மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்திரசேகர். வாழ்க வளமுடன். பாரத் மாதா கி ஜெய்.